அன்புள்ள ஆண்டவரே, சிலுவையின் நாட்களிலே, இந்த நாட்களிலே நாங்கள் கடைசி தருவாயிலே, கடைசி நாளிலே இன்றைக்கு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்னை நினைவு கூர்ந்தோம். என்ற பாடுகளிலும் நின்ற துன்பங்களிலும் நாங்கள் ஆண்டவரே என்னோடு இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தேவனே, நாங்கள் மீது கிருபையாயிருந்தருளும், நாங்கள் மீது இரக்கமாயிருந்தருளும். நாங்களை நினைவுகூரும் தேவனே, அப்பா, நீர்தாமே தங்களுக்கு போதுமானவர். நீர் நாங்களுக்காக இச்சிலுவையை ஏற்றீர். நாங்களும் என்னை போலவே சிலுவையை நாங்களும் நாங்கள் வாழ்க்கையில் ஏற்று நடவதற்கு நாங்களுக்கு கிருபை செய்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருநாமமுள்ள பிதாவே, ஆமென். நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக சிலுவையை ஏற்ற இந்நாட்களை குறித்து நாம் தொடர்ந்து அவரோடு இணைந்திருந்தோம். இன்றைக்கு நாம் இணைந்திருக்கிறோம். இந்நாளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ಒಂದು மேலறையில் ஒவ்வொரு மனையில் எடகேட்டு மாடியில் தன்னுடைய 12 சீடர்களோடும் கூடத்து என்ன பண்ணிதார்? பஸ்காவை ஆசரித்தார் என்று முடியும். அதாவது அவர்களோடு ஒன்றாக இருந்து புசித்தார், குடித்தார். அந்தல நவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களிடம் அப்பத்தை எத்தி அதை ஆசீர்வதித்து பிட்டு, இதை நீங்கள் தின்னபேக்குந்தேடு கொட்டார். இது நீங்களுக்காக பிக்கப்படக்கூடிய நன்ற சரீரவாயித்த அதித்தேடு. அந்தபடியே அவர் திராட்சரசத்தையும் ஏற்றி அதையும் அவர்களுக்கு, இதை பானம் பண்ணுங்கள், இது நன்ற தௌத்தவாய் புதிய உடன்படிக்கையின் ஒச உடன்படிக்கையின் தௌத்தவாய் இத்த என்று ஆண்டவர் ஏட்டார். அதற்கு சீசர்களில் ஒரு சிலர், ஆண்டவரே, நாங்கள் நின்ற சரீரத்தை எத்த புசிப்போம், என்ற தௌத்தத்தை நாங்கள் எத்த பானம் பண்ணுவோம் கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் ஏடார், நீங்கள் நன்ற சரீரத்தையும் நன்ற தௌத்தத்தையும் பானம் பண்ணாவிட்டால் நீங்கள் நானோடு இணைந்திட மாட்டீர்கள். நானோடு நான் அப்பத்தையும் சரீரத்தையும் தௌத்தத்தையும் பானத்தையும் பானம் பண்ணிதால் மாத்திரமே, திராட்சரசத்தையும் பானம் பண்ணிதால் நான் நீங்களோடு இப்பேன், நீங்கள் நானோடு இப்பேர்ந்தேடார். அந்தபடியே அவர்களும் தேத்து அதை பானம் பண்ணிதார்கள். தேடினோர் நாவன் நோடுகிறோம். இம்மாதிரி ஆண்டவர் தான் மாம்சத்திலே நவளை போல சாயல் வெளிப்பட்டு மந்து ஊட்டி, அவர் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய தௌத்தத்தையும் அவர் ஏநிலையிலும் சேதப்படுத்தாமல் அதை தன் சீசர்களிடத்திலே பத்திரப்படுத்தினார் என்று நோடி. மாதிரியாய் ஆண்டவர் அவரைவே நம்மளுக்காக கொட்டார். அதைவிட தொட்டதான ஒரு அன்பு எதுவுமே இவ்வுலகுல ஏ தேசிலும் அது இல்லை. ஆண்டவருடைய அன்பே மிகவும் தொட்டது. ஆண்டவருடைய அன்பே மிகவும் தொட்டது என்பதை நாம் நோடுகிறோம். அவர் நம்மளோடு இணைக்கப்பட பேக்கு தேட விரும்பினார். அவர் நம்மளை உருவாக்கின தேவனாய் அவரே இத்தார், அவரே படைத்தார். நம்மளை மண் இழுத்து எத்தி அவர் நம்மளை உருவாக்கி அவருடைய சரீரத்தையும் அவருடைய ஜீவ சுவாசத்தையும் அவருடைய ஆவியையும் நம்மளுக்கு கொட்டார். அவரை போலவே மனுஷர்களாக மாறினோம். ஆனால்
நாவ அவரை விட்டு பிரிந்தோ. இவ்வுலகத்தின் அதிபதியானவன் அவளை ஏமாற்றிதான், வஞ்சித்தான், மோசம் பண்ணிதான். தேவன் தான் உலகத்தை உருவாக்குவாளையே நன்மை தீமை அறியத்தக்க ಒಂದು கனி ಒಂದು மரவழித்த அதையை மாத்திரம் நீங்கள் தொடவோ புசிக்கவோ கூடாது, தின்னவோ கூடாது தேடார். ஆனால் நம்மளுடைய சுபாவம் இவ்வுலகத்தின் தன்மையிலே, இம்மண்ணிலே இப்ப இருளான ಆ தன்மையிலே நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட்ட நிலையிலே ಆ தன்மை தேவனுக்கு எதிராயிடுத்து, விரோதமாயிடுத்து. அதற்கு காரணம் இது இருண்ட உலகமாக இடுத்து. தேவனுடைய உலகம் முழுமையும் வெளிச்சமாக மாத்திரவே இடுத்து. அதில் ಒಂದು துளியும் ಇರಲಿಲ್ಲ. ಅಳಿದು ನಾವು ಆಂಡவர் நம்மளுக்காக பூமிக்கு ಹುಟ್ಟಿ வந்தார். நாவளோ இம்மண்ணினாலே இருண்ட லோகத்தில் ಹುಟ್ಟಿದோம். நம்மளுக்காக அவர் பகலையாள சூரியனையும் இரவு நேரத்தையாள சந்திரனையும் அவர் கொட்டார்ந்தேடன் அவனுடைய